சிம்ம ராசி. பெயருக்கு ஏத்த மாரியே சிங்கத்திற்கே உரித்தான கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இன்னல்கள் எது வந்தாலும் சரி, அத தாங்கிக்கிட்டு செயல்படக்கூடிய மன உறுதி அப்படிங்கிறது பொதுவாவே உங்களுக்கு இருக்கும். அதே வேளையில உங்கள தேடி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, அவங்கள ஆதரிக்கிறதும், அன்பு காட்டுறதும், இரக்க குணத்திலயும் உங்கள மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. இது உண்ம. அதே மாதிரி வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டைய அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டீங்க. எதிரிகளுடைய குணாதிசயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு உங்கள விட்டா ஆள் கிடையாது. பண்புலயும் சரி, அறிவாற்றலும் சரி, செயலாற்றலும் சரி, திறமை மிக்கவங்க. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓகேங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா, இன்னும் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையும். என்னதுங்க அது? பிடிவாதம். பிடிவாதம் தான் சிம்மம், சிம்மம் தான் பிடிவாதம். ஒண்ணு வச்சாங்கன்னா வச்சது தான். ஒருத்தன் வந்து அவங்க எதிரின்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, எப்பேர்ப்பட்ட தல போற காரியமா இருந்தாலும் சரி, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. துரோகிங்கள பக்கத்துல ஜென்மத்துக்கும் சேர்த்த மாட்டாங்க. ஆனா, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது, இவங்களால முடியுது அப்படின்னாக்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, அத வச்சு யாரும் இவங்ககிட்ட உறவாட முடியாது. இத கொஞ்சம் மாத்திக்கிட்டாக்க, அந்த பகைமை தன்மை இல்லாத ஒரு நிலையை சிம்மம் வந்து பார்க்க முடியும். ஒருவேளை இந்த பிடிவாத குணத்த மாத்திட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, உடல் நலத்துக்கும் சரி, பாதுகாப்பு கவசமா இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு, இனி அதிரடி ஆட்டம் காணும் சிம்மம். 100க்கு 100% ஜாக்பாட் காலம்னே சொல்லலாம். புத்தாண்டினுடைய ராசி பலன்கள். 2025 நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த வருஷங்கிறது ஒரு வரியில சொல்லலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பணம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே செம்மைப்படுத்தி, காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க. சேமிப்பு உயரும். சிலர் புதுசா வீடு வாங்குவீங்க. கிரகப்பிரவேசம் செய்வீங்க. உங்களுடைய அசாத்திய துணிச்சல்னால மத்தவங்க செய்ய முடியாத விஷயத்த கூட அசால்ட்டா செய்து முடித்து சாதனையாளர்களா வலம் வருவீங்க. மறக்க முடியாத விதத்துல அரசு வழியில சில சலுகைகள் கிடைக்கும். முக்கியமானவர்களுடன் பேசுறப்போ உடைய அறிவாற்றல் வெளிப்படுத்துவீங்க. பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்களே உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு உடைய செல்வாக்கு உயர போகுது. கொடுத்த வாக்க காப்பாத்திருவீங்க. உங்ககிட்ட மத்தவங்க சொன்ன ரகசியத்த காப்பாத்துவீங்க. நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய நன்மதிப்பு உயரும். அதே நேரம் இந்த காலகட்டத்துல உங்களிடம் பணம் வாங்குனவங்க நன்றி பாராட்டுவது குறைவாகவே இருக்கும். சிம்மத்த பொறுத்தவரைக்கும் பண விஷயத்துல நான் எல்லா பதிவுகளும் சொல்லுவேன். திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான். கொடுக்கல் வாங்கல்ல நண்பன், உறவுக்காரங்க, தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லார்கிட்டயுமே பணம்ன்றது இல்லன்னு சொல்றது ரொம்ப சிறப்பான விஷயம். குடுத்துடுவீங்க. அவங்களுடைய நன்றி கெட்ட தனத்த நீங்க திரும்பி பார்க்கிறப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. நம்ம பணத்த நம்ம குடுத்துட்டு, அவங்க திருப்பி கேட்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நம்ம பணத்த குடுத்தது மட்டும் இல்லாம, அவங்க ஏதோ தியாகிய மாதிரியும், அவங்ககிட்ட நம்ம ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரியும் நடந்துப்பாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு? சிம்மத்த பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சுத்தமா செட் ஆகாது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்க பணத்த உங்களுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வேலைய பாருங்க. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அடுத்ததா, உடல் உபாதைகள பொறுத்தவரைக்கும், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத அலட்சியப்படுத்தாதீங்க. சின்னதா தலைவலியோ, காய்ச்சலோ ஏதாவது இருக்கு அப்படின்னாக்க உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அதுதாங்க உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரியுடைய ஆதரவோட நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல பலன்களை எளிதில பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. மனசுக்கு நிறைவை தரக்கூடிய விதத்துல மறைமுக வருமானம் பெருகும். பல விதங்கள்ல வருமானம் இருக்கு. சிலர் வந்து விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலோ, வியாபாரத்தில ஈடுபட நினைப்பீங்க. அந்த ஈடுபாடு, அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் நிம்மதியான சூழ்நிலை நிலவுங்க. வேலை நிமித்தமா வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடும். அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறவங்க, சம்பள உயர்வுகள் இந்த மாதிரியான சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். அது கிடைக்கவும் செய்யும். இதன் காரணம் மகிழ்ச்சி கூடும். சிலர் வந்து வேலையில இருந்துகிட்டே சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க. உபரி வருமானத்துக்கு வழி தேடுவீங்க. அதற்கான வழியும் பிறக்கும். சொந்த வீடு இல்லாம இதுவரைக்கும் வாடகை வீட்ல குடியிருந்தவங்க,
இனி சொந்த வீடு வாங்கி குடியேறுவதற்கான யோகம் இருக்கு. வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருக போகுது. மகிழ்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஆண்டு. அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களுடைய வாடிக்கையாளருடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து நல்ல முறையில இருந்து வரும். நீங்க தரமான பொருட்களை விநியோகம் செய்வதனால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்க வியாபார தளத்தை விரிவுபடுத்துவீங்க. வேற புதிய இடத்திற்கு மாற்றுறது அல்லது இன்னும் ஒன்று அதிகமா இன்னொரு கடை தொறக்கிறது, இன்னொரு கிளை தொறக்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கொடுக்கும். லாபத்தை ஏற்படுத்தும். அதே மாரி உங்களுடைய முயற்சிக்கு உங்க வாடிக்கையாளர்களே அதிக அளவுல வந்து சேருவாங்க. நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த வருஷம் முழுக்கவே. முழு மனநிறைவோட வியாபாரம் திருப்திகரமா இருக்க போகுது. வருமானத்துல தங்கு தடையே இருக்காது. லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும். கையிருப்பும் அதிகமாகும். சொல்லப்போனாக்கா மனைவியின் பெயர்ல சொத்து, வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க வியாபாரிகளுக்கு. இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்னும் சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது யோகத்தின் உச்சத்தை ஏற்படுத்தும். அடுத்து கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளை தேடி நீங்க பல பேரை சந்திக்க வேண்டிய நிலையில தடுமாறி தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பல முன்னணி நிறுவனங்கள்ல அவங்களே உங்கள தேடிக்கிட்டு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த நிலை உருவாகும். உங்களுடைய திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய ரசிகர்கள் மத்தியில அன்பும் ஆதரவும் பெருகும். பெருவாரியாக புகழ் உச்சத்துக்கு போகும். சொல்லப்போனா பேரு புகழ்ன்னு சொல்லிட்டு கொடி கட்டி பறக்கூடிய காலகட்டம். இதுவரைக்கும் பகையா இருந்தவங்க கூட இப்போ வந்து உங்ககிட்ட உறவாடுவாங்க. நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அமையக்கூடும். அதன் காரணம் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. கல்வியில சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்துகிட்டு பரிசுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. அயல்நாட்டு பயண வாய்ப்புகளும் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஒரு சில மாணவர்களுக்கு படிப்பு முடியறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு யோகமான காலகட்டம். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும். தலைமை கிட்ட உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். உங்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கும். பொறுப்பான பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சி இருக்கும். வங்கி கணக்கு சேமிப்பு பெருகும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாகன வசதிகளை குறைவில்லாமல் இப்ப வந்து அடையக்கூடிய காலகட்டம். ரொம்ப ஜம்முன்னு இருக்க போறீங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான நவ நாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. புத்திர வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நிம்மதிக்காகவும் பெருமளவுல பாடுபடக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது யோகமான வருஷம்னே சொல்லலாம். குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்திற்கு தேவையான பணவரவு இருக்கும். குறிப்பா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. உறவுக்காரர்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கி கொடுக்கும். எதையுமே பக்குவமா சமாளிச்சிருவீங்க. சிலருக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும். உங்களுடைய பிறந்த வீட்டு வகையில உங்களுடைய கணவருக்கு பெரிதும் துணை இருக்கும். உங்களுடைய வகையில குடும்ப பொறுப்புகள் மேம்பட்டு நிற்கும். உங்களால குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க. அது உங்க தலைமையில இனிமையா நடந்து முடியும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே நிறைவான ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல பல வருஷமா திட்டம் போட்டிருப்பீங்க. ஆனா தள்ளி 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 போயிருக்கும். நடக்கவே நடக்காதுன்னு கூட நீங்க ஒதுக்கி விட்ட காரியங்கள் கூட இப்போ நடக்கும். பெரும்பாலும் வீடு, மனை இது சம்மந்தப்பட்ட திட்டமா தான் இருக்கும். அதெல்லாம் நடக்கும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, சொத்து சேர்க்கை இருக்கு. ஏற்கனவே சொந்த வீட்டுல தான் இருக்கீங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மனைவியுடைய பேர்ல இல்ல கணவருடைய பேர்ல இன்னொரு வீட்டை வாங்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. வெற்றி அடைவீங்க. எப்படி தெரியுதுங்களா? வீடே இல்ல எனக்கு. நான் வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்கேன். கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட இப்போ உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வருஷத்துல வீடு வாங்கிருவீங்க. வீடு கட்ட ஆரம்பிச்ச தடை தாமத்தோட நிக்குது அப்படின்னா கூட அழகா இந்த வருஷத்துக்குள்ளேயே வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்து நிம்மதியா உங்களுடைய சொந்த வீட்டுல ஜாலியா இருக்க போறீங்க. குடும்பத்துல எந்த வகையிலும் குதூகலத்திற்கு குறைவே இருக்காது. எதிர்பார்த்த தனவரவுகள் சிலருக்கு உண்டு. உங்களுடைய திட்டங்கள்ல வெற்றி பெறுவீங்க. சளைக்காம நீங்க முயற்சி மட்டும் மேற்கொள்ளுங்க. வெற்றி உங்களை தொடரும். உடல்நிலை சீராக இருக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அளவா பேசி நிறுத்திக்கோங்க. ஏன்னா நேரம் காலம் நல்லா இருக்கிறப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்கள்ல இருந்து நட்பு வட்டாரமா கூட எதிரிகளாக மாறிடுவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காதீங்க. முக்கியமா சந்தோஷத்தை தெரியவே படுத்திடாதீங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய பெருமை புகழ் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகுங்க.
அடுத்த பூர நட்சத்திரம். தொழில் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் அடைவீங்க. பணப்புழக்கத்துல மிகவும் திருப்திகரமான நிலை காணப்படும். குடும்பத்துல அனைவருடைய தேவைகளையும் நிறைவேத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மிக சிறப்பா எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடத்தி முடிச்சிருவீங்க. பிரிந்து சென்ற உறவுக்காரங்க கூட திரும்பி வந்து சேருவாங்க. மத்தவங்களுக்கு பேர் உதவி செய்வீங்க. மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க. மத்தவங்களுக்கு மட்டுமே உறுதுணையா இருந்த நீங்க, இன்னும் சிறப்பா நெறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு. பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய உடைமைகள் மீது. அடுத்த உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் அலுவலக விஷயங்கள்ல பெரும் நல்ல பலன்களை நீ எதிர்பார்க்கலாம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இருந்தாலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட செயல்படணும். அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும். ஆனா கொடுக்கல் வாங்கலையும் தாண்டி கடன் விஷயத்திலும் கடன் வாங்குறதும் சரி, கடன் கொடுக்கறதும் சரி, சிம்மம் வந்து எடுக்கவே கூடாது. கையில தொடவே கூடாது. அத மட்டும் தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் பெருத்த முன்னேற்றத்தை அடைய முடியும். வியாபாரத்த விரிவுபடுத்துறீங்களா? இல்ல புதுசா வந்துட்டு மேற்கொண்டு தொழில் மேற்கொள்றீங்களா? இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்துல போகுற மட்டும் கொஞ்சம் வேகத்த குறைச்சுக்கோங்க. நிதானமாக செல்வது ரொம்ப நல்லது. வேகம் வேண்டாம். விவேகத்த மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள்ல இருந்து சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட யோகமான ஆண்டா வரக்கூடிய ஆண்டு பிறக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. நல்ல வகையில அமைஞ்சிருக்கு. கரெக்ட்டா வரக்கூடிய வாய்ப்ப பயன்படுத்துங்க. 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி உங்க பொறுப்ப ஒப்படைக்க கூடாது. பண விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். சகல விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவான வழிபாடு செய்யணும். சிவன் கோயிலுக்கு சென்று 11 முறை வலம் வரணும். பிரதோஷ காலங்கள்ல மறக்காம நந்தீஸ்வரரை வணங்குவது வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சமூகத்துல அந்தஸ்தும், அதிகாரமும் கிடைக்க பெறுவீங்க. நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோம்னாக்க, ஓம் நமக் சிவாய. இந்த மந்திரத்த தினமும் குளிச்சு முடிச்சு வீட்ல தீபம் ஏற்றி, வீட்ல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து 9 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எல்லாமே சிறப்பா இருக்கும். அதே விளக்கு ஏத்தக்கூடிய பரிகாரம் கேட்டீங்கன்னாக்க, வீட்ல தினமுமே 5 முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வீடே செழிப்பா இருக்கும். செல்வ செழிப்பு, பேரு புகழ்ன்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட்டு நிக்கும். குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அடுத்ததான் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தோம்னாக்கா 1, 3, 5, 9. அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னாக்கா, சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரையை பயன்படுத்துங்க. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா, கிழக்கு மற்றும் தெற்கு. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள், வளர்பறைன்னு எடுத்துட்டாக்க ஞாயிறு, செவ்வாய். தேய்பிறையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு மற்றும் வியாழன். உங்கள பொறுத்தவரைக்கும் பிளஸ் ஆன விஷயம் இந்த வருஷத்துல பணவரவு தாங்க. அதீத பணவரவு இருக்கும். சேமிப்பு உயரும். செல்வ செழிப்போட இருக்க போறீங்க. அதே மைனஸான விஷயம், சொத்து பிரச்சனை. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சொத்து வாங்குற யோகம் இருக்கு, அப்படி இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அது பத்திர பதிவு பண்றதோ, இல்ல புதுசா சொத்து வாங்குறப்போ மூலப்பத்திரம், ஏதாவது லீகலா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத தெளிவா பார்த்து முடிச்சுட்டு தான் எதுவுமே வாங்கணும். அதே மாதிரி புதுசா ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாக்கா, அதுவும் வந்து படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணும். மத்தபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு சிறப்பான வருஷமா இருக்கு. கவலையே வேணாம். கால் மேல கால் போட்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு ஆட்சி புரியிற அரசன் மாதிரி வாழ போறீங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிக்குது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.